ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்கள். நான் இந்த படத்தில் இம்பார்ட்டண்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் நீங்கள் சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள், நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறையா இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்லை, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதாலும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது. ஏன்னா படத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். என்னென்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசில் ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி. 2வது இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது. பட் ஈஸ்வரன்லேயும் சரி இந்த படத்துலையும் சரி எனக்கு சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னே நான் சொல்லலாம். அதில் ஆதலால் காதல் செய்வீரில் அவர் ஒரு சின்ன இடத்துல இந்த கிளைமேக்ஸில் கம்ப்ளீட்டாக மிரட்டியிருப்பார். அந்த வயசில் இது ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதலால் காதல் செய்வீர் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்றைக்கி இந்த படத்தில் இதுவும் ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். காதலை அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், இல்லை ஆதலால் காதல் செய்வதில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா இளமை, இனிமை. படத்தோடைய மொத்தமாகவே இந்த 2K நிறையா கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸுன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்களாம் கிட்ஸு தான். அண்ட் இளமை இனிமையும் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை ரொம்ப அழகாக அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரேசன், குமரன், மிஷ்டிகா, அதை தவிர இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமாக பயணித்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பற்றி
இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க, அந்த பாட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து அழகாக நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்தளவுக்கு வந்து 4 பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்லை. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் வந்து 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14th தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டு ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வேறு சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதான் இந்த நேரமின்மை காரணமாக டக்கு முடிச்சுக்கிறேன். இங்கே முதல்ல வந்து சுசில் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு, டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. இல்லை கூப்பிட்டுருக்காரு போல் அப்படின்னா, அந்த 2Kவை வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற மாதிரியான ஒரு கதையை நல்லா ஹியூமராக கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடித்த இடத்துக்கு அவர் போட்டிருக்காருன்னு அதுவே ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே. இப்போ சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்கார். ஆனால் அந்த வெண்ணிலா கபடிக்குள்னு பண்ணும்போது அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும் தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அந்தோடைய மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடிக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்குது. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும்னு இல்லை. தாசண்ணை வந்திருக்காரு. எதுக்கு வந்தார் பாருங்க, அவர் சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மைதான், அந்த நட்புக்காக வந்திருக்கீங்களே. அந்த மாதிரியான அந்த ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஜெயிப்பாங்க. இதில் வந்து பாக்கியராஜ் சார் அண்டு தம்பி பாலசரவணன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாரதிராஜ் சார் கடைசி ஒரு அலைகளுதில் ஒரு டைட்டில் போடுவார், காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்தில் வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சார். கண்டிப்பாக அந்த காதலர்கள் வேணால் மாறலாம், ஆனால் காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹைதராபாத் போகிறேன்னு சுசிட்ட சொன்னேன். நானும் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன் சார்ன்னு சொன்னாப்புல. நான் போயிட்டு கொஞ்சம் ஒரு ஷெட்யூல் ஒரு 10 days ஷூட் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லி கொச்சின் போனேன் கொஞ்ச நாள், ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூரில் ஷூட்டு, சுசியோட ஷூட்டுன்னு. சரின்னு ஃபோன் பண்ணேன். இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு. அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் ஒரு தடவை டப்பிங் நடக்குதுன்னு சொன்னாப்புல. அப்போ ஒரு தடவை மீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. தனஞ்சயன் சார் வந்து இன்ஸ்டியூட்லாம் நடத்துகிறாங்க. எனக்கு என்னென்னா சுசியை வச்சு எப்படி படத்தை ஒரு பீரியடுக்குள்ளே இவ்வளவு குவாலிட்டியோட, இப்போ படம் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங் பார்த்தோம், நான் படம் பார்த்துட்டேன். இவ்வளோ குவாலிட்டியோட எப்படி எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நானும் பல தடவை ட்ரை பண்ணுறோம், அந்த லெவல் நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அது கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் இல்லை, புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கலைன்னா மற்ற டேரக்டர்லாம் தலையில் அடிச்சுக்குவாங்க. பல பிரச்சனை இருக்குது. அந்த அவமானம்லாம் சந்திக்காமல் சுசி படத்தில் நடித்தா நடிக்கலாம். அதை வச்சு தான் நான் நடித்தேன் பாண்டியன் நாளில். யார் வேணாலும் தைரியமாக கூப்பிட்டா போய் நடிக்கலாம், எப்படியாவது நடிக்க வச்சுருவாப்புல. அது தப்பாக தெரியாத அளவுக்கு அதை நடிக்க வச்சுருவாப்புல. அது மாதிரி அவங்க எல்லாருமே இப்போ இந்த 2Kல நடிச்சிருக்க எல்லாரும் நிறைய பேர் புதுமுகங்கள்.
ஹீரோ புதுமுகம் எல்லாருக்குமே வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து ஒரு பெரிய சினிமாக்குள்ளே வந்து ஒரு பெரிய குரூப் வந்து இப்போ எல்லோரும் டாப்பர்ஸாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க எல்லோரும் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் அதுக்கு. ஏன்னா இப்போ வந்து புது ஆர்டிஸ்ட் கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம ஆர்டிஸ்டே இல்லை, ஹீரோஸ் இல்லை, இது இல்லை, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது மாதிரி புது ஹீரோஸை சுசீந்திரன் மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அது நடக்கும். அது இப்போ நிறையா பேர் இன்ட்ரடியூஸே பண்ணுறதில்ல. இப்போ சுசி வந்து ஆனால் தொடர்ந்து எவ்வளோ பெரிய படம் பண்ணாலும் புது ஹீரோஸ் வச்சு படம் பண்ணிட்டே இருப்பாப்புல. அது வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது சேலரி பேஸ்டு இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இவர் ஒர்க் பண்ணுற ஸ்பீடுக்கு டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணணும். சினிமாட்டோகிராஃபர் இவ்வளோ ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, அவர் இப்படி ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணி இவ்வளோ குவாலிட்டியோடு கொடுத்துருக்காருன்றது அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் இமான் சார், அவர் நம்ம நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், அவர் சேவியர் ஆஃப் தமிழ் சினிமா. அவர் அதாவது கம்போசிங் கூட செலவு வைக்காத ஒரே மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்னா இமான் சார் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், அவர் திரும்பி வர்றதுக்கு. தனஞ்சயன் சார் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசி தான், தம்பி சுசி தான். இல்லை தம்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அப்புறம் வரேன் அப்புறம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும், நடிகரானதே நான் மகனால தான் ஃபஸ்ட்டு. ஸோ என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும், சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஒர்க் விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம். டக்குன்னு ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை. நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து, அதாவது நான் மகனோட கை விட்டுறாமல் அழகசாமி குதிரை, ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கை விட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும். ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திரன் சார்ட்ட பார்க்கலாம், ஒரு நடிகை அறிமுகப்படுத்தினா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனாக இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன். நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நன்றி கடனாக இருப்போம். எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனால் கூட நான் போயிடுவேன். நான் அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி, மிக திறமையான ஒரு இயக்குனர். அது சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு, அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும். ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே, அதாவது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருப்பாப்புல ஸ்பாட்டில், நீங்கள் பதறவே வேண்டாம். அதனால தான் இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான். அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்குன்னு முடிச்சு வந்துட்டாங்கட்டாங்களா, அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கேமரா மாட்டிங்க வைப்பா தம்பி ஷாட்டு லென்ஸ் அதை பிடிச்சி அந்தளவுக்கு இதாக சொல்ல வரல, அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன வேணும், ஆர்டர் என்ன வேணும், காஸ்டியூம் என்ன வேணும், காஸ்டியூம் டிசைன் என்ன கலர் வேணும், ஸோ எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன். ஏன்னா இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம். மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகங்களை வச்சு அடுத்து திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல. அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோடய அன்பு தம்பி சுசி. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தம்பி பாலசரவணன், இயக்குனர் முருகானந்தம், வினோதரி மேடம், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள், தஞ்சயன் சார், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க, ஹீரோ உட்பட. மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில்
நடிக்கணும், வேலை பார்க்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு. மேடையில் மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மொத்தவங்க அம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நகரிங்கன்னு ஒன்று இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சிருக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் நகரியம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாச்சு பார்த்தீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேறு. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணனை நினைக்கணும், அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில. எல்லாத்தையும் சக்கட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேசுகிற பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்களாம் மிக திறமையான, அற்புதமான, நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும். படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணுறுப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணால் வடிக்கலாம், எப்படி வேணால் எழுதலாம், எதையுமே நான் பண்ண மாட்டேன். என்ன எங்களோட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொட்டேஷன் சைடு மற்ற விஷயம் ரொம்ப அந்த டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் நான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம். சினிமா சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு. சினிமா இது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள். சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோ, அமீரண்ண மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, ரஞ்சித் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோ, பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ, பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோ, ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ நீங்கள் வந்து ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம்.
கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த மற்ற குடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றியா கொடுத்தீங்க, கேவலமாக இல்லையா? அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம். மேடையில் எப்படி 19 ரூபா சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரனே கிளுகிளுன்னு தான் இருக்குது. பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்போயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்தன் அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இது அந்த டாலோட அன்போட டா பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அசிஸ்டன்ட் கேமரா ஒர்க் பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா வந்து போலான் கட்டு பார்த்துருப்பீங்க, போலான் வாசம் சாரி அஜித் சார் படம். அதில் வந்து எலிட் சார் டைரக்டரு, அதில் வந்து ஜோதியா கண்ணனாக அடிச்சிருப்பான். அப்பயே சொன்னேன், டே ரூட்டை மாற்றி போயிரு, கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு. நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ணான். ஆனால் வாழ்க்கை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரு புகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து கோபின்னு ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருக்கான், ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து. இவரும் போவேன், இப்போ பார்த்து படுத்து தூங்கிட்டே இருப்பான். டேய் என்னடா அவன் படுத்து தூங்கிட்டே இருக்கான், உரான்னா அவன் தான் தம்பி. ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயான கோபி ஆனார். நீயான கோபியோட அண்ணன் பிரபு. நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகி விட்டாப்புல சுசி. ஆனால் அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஏன்னா டிவி சீரியல் பண்ணிகிட்டு இருக்காப்புல, திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி, இது உண்மையான தம்பி, சரியா? ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு கரெக்டான டயத்தில் ஒரு கரெக்டான பீரியடில் இந்த படம் 2K கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை சுசி பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட ட்ரெய்லரும் சரி சாங்கும் சரி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி சுசி வந்து ஒரு படத்தை கேரியர் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவ்வளோ இது ஒரு அப்டேஷன் தான். ஒரு 2K கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டில் என்ன இவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. 2K கிட்ஸோட ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து லவ் போர்ஷனோ மற்ற பிஹேவியரோ எதுவுமே வந்து யாருக்குமே வந்து இந்த 90ஸ்க்கு வந்து புரியாமல் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதில் டீப்பாக போய் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு காமெடி ட்ராக்கை செட் பண்ணி வச்சு சரவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. நான் பார்க்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் பண்ணுறாரு, வேற ஒரு ஜோனலில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இயக்குனர் தப்புனா அடுத்த கட்டத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அது ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அந்த ட்ரைலரும் சரி பாடல்களும் சரி. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் அந்த ப்ரொடியூசர் கூட வந்து ரொம்ப யங்ஸ்டராக இருந்தார். ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் டீம் வச்சுக்கிட்டு சுசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. இது கரெக்டான காலகட்டமும் கூட. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ஈவன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஈமான் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல பாட்டு. ஸோ அப்படி ஒரு ஒரு வெற்றி படத்துக்கான அத்தனை விஷயங்களும் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட்டும் வந்து சார் சொல்லியிருக்காரு, தனஞ்சயன் சார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவர் சொன்னால் அது கரெக்டாக இந்த படத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் அழகாக சேர்த்துருவார். சுசிக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு இறைவனை வேண்டுறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சுசி சாரை பற்றி என்ன பேசணுன்னு ஆரம்பித்தப்போ சுசி சாரோட 3வது படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே 5வது படம், 6வது படம், 7வது படம் எனது முதல் படத்தில் அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்கள் எல்லார் மூலியமாக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். அண்ட் இமான் சார், யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கெனடி கிளப்பில் வந்து என்னோடய படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு கபடி கபடின்ற பாட்டு இமான் சார் தான் எனக்கு போட்டது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ், I hope you guys do more films and give me also more opportunity. அடுத்த படத்துலயும் எனக்கு சான்ஸ் கொடுங்க. Even if you become a big hero, you try to cast me in. And we were all like a family. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ப்ரீஸியா ஒரு ஃபீல் குட் படம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். So it's going to be a very good film it's going to be a very good film. And வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் டூ கோ வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க மிக்க நன்றி. இமான் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இமான் சாருமே சரி, சுசீந்திரன் சாருமே சரி, நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள். அது இப்போ அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க மூலிமா நான் லான்ச் ஆகுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அந்த ப்ராடக்ட்டை நல்லபடியாக சேர்க்குறதுக்கு இன்னொரு நல்ல நல்ல மார்க்கெட்டிங் பிரைன் வேணும். அதுக்கு கரெக்டான ஆள் சுசீந்திரன் தனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் பாலசரவணன் சாரும் சரி, ஆண்டனி சாரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 வாரம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் அந்த தடுமாற்றங்கள், பயம், பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது பாலா, ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே பாலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி 50 படம் நடிச்சிருக்கிறாரு. எந்த ஆட்டிடியூடும் இல்லை. வாங்க ப்ரோன்ட்டு வந்தோடனே ஹக் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சுக்கிட்டாரு. அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சுது. அதேமாதிரி தான் ஆண்டனி ப்ரோவும், மீனாட்சி ப்ரோவும் அப்படி தான். நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் வித். அதேமாரி நான் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேஸ்டிங்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக ஒரு மொக்க ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி சின்ன தப்பு செஞ்ச இந்த விஷயத்தையும் எடிட் பண்ணி அதை தூக்கி போட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்ச எடிட்டர் தியாக ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. சார், நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க. இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் ட்ரைலர் மாதிரியே ஷார்ட்டாக, கிறிஸ்பாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும். டெஃபினட்டாக லவ்வரோடு போய் பாருங்கள். ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க படமும் கூட இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. யாரையாவது இதில் விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க. நேராக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன் லவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி படம் ஃபுல்லாக ஒரு ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு சுஜிசாரோட ஒரு டச் இருக்கும் அது படத்தில். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட தேட்டர் படம் பாருங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு என்னோட முதல் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய செகண்ட் மூவி இது. என்னோடய செகண்ட் மூவி இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு 90s 2Kவும் மிங்கிளாகி எடுத்த மூவி. இதில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. டிஓபி சாருக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப இந்த மூவியில் நிறைய அவர் நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ டைமிங்கே பார்க்காம நிறையா அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி போங்க, கலர் பேலட்டு, ஸோ அப்படின்லாம். ஸோ அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் போட்ட ஆக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மூவியில் சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சைமான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா Feb 14th பாருங்கள், நல்லாயிருக்கும்.
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. எதனாலனா 2 விஷயத்தினால. முதல் வந்து சுசீந்திரன் அண்ணாவோட முதல் படத்தில் நான் பாடல் எழுதினேன், வெண்ணிலா கபடி குழுவில் 2009. அதன் பிறகு நீண்ட நெடிய வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தில் தான் நான் எழுதுகிறேன். இடையில நான் கொஞ்சம் மலை ஏறிட்டேன், அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வாழ்க்கை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அது. இரண்டாவது விஷயம் வந்து இமான் சார் ஒரு தன்மையான மனிதனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் முயற்சி எனக்கு எப்பயுமே இருக்குது. நம்முடைய கடந்த கால கீழ்மைகளிலிருந்து நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதற்கான செயல்பாடு அப்படி. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் இந்த படத்தின் வாயிலாக சந்தித்தேன். ஒரு தன்மையான நிலையிலேயே அவருடைய மனம் எப்பயுமே இருக்குது. அந்த அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பாக அவருடைய இசையும் அவருடைய மெட்டும் இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றி. படத்தில் மொத்த பாடலும் நான் எழுதியிருக்கேன், ஒரு பாடல் தம்பி அறிவும் எழுதியிருக்காப்புல. ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் கேட்பீங்க, இன்னும் படம் வந்த பிறகு எல்லா பாடல்களையும் கேட்பீங்க. ஆகச்சிறந்த மனித உணர்வுகளை இசையாகவும் இசையை கெடுக்காமல் வரிகளையும் போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் இது ரெண்டுமே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதன் பிறகு இத்தனை பேரோட பணியாற்றுவது கூடுதலான மகிழ்ச்சி. அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தோணுது. ட்ரெய்லர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கான்டெம்பரரியான இந்த வாழ்க்கை முறையில் மனித உணர்வுகள் அல்லது உறவுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்கு. 2Kக்கு பிறகு இப்போது ஜென்சி வந்து ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா வந்து ஜென் ஆல்ஃபாவுக்கு அப்புறம் இப்போ ஜென் பீட்டாக்கு போயிட்டுருக்கோம். ஆனாலுமே இன்னும் என்னென்ன பெயர்கள் நம்ம மனித உறவுகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு நம்ம வச்சாலுமே அந்த ஒரு ஆணை ஒரு பெண் எதிர்கொள்வது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த கேள்வி, அது எந்த காலத்துலேயும் மாறப்போகிறதில்ல. அப்படியான ஒன்றை தான் இந்த படமும் கை ஆளுது. ரொம்பவும் சிறப்பாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழிகளையும் எல்லோரும் பார்க்கணும். மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயந்தான். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆரம்பித்த என்னோடய பயணம். அப்போ வந்து சாரோட பாடல்களை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் சேனலில். ஸோ நானே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் சாரோட பாட்டு. ஸோ அவரோட படத்தில் வந்து நான் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். மேலும் மேலும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ.